வெனிசுலா விசஸ் யூஎஸ். கடந்த சில நாட்களா இந்த ஒரு டாப்பிக்கை நம்மளால கவனிக்க முடியும். அமெரிக்கா அவங்களோட ஒரு கெரியர் ஸ்ட்ரைக் குரூப்பே அந்த பக்கம் மூவ் பண்ணிட்டு ஒரு நியூக்ளியர் பவர் சப்மரைன் 2-3 ஃப்ரிகேட்ஸ் இல்லை டெஸ்ட்ராயர்னு சொல்லிட்டு வெனிசுலாவோட எல்லையை ஒட்டிய பகுதிகளில் நிறுத்தி வச்சிருக்காங்கன்றது ஒரு பெரிய செய்தியா இந்த இடத்துல மாறிட்டு இருக்கு. சம்மந்தமே இல்லாம வெனிசுலாவை அமெரிக்கா குறி வைக்கிறதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை உண்மையிலே அமெரிக்கா இது என்ன ரீசனா சொல்லிருக்காங்கன்னா, இந்த நார்கோட்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய ட்ரக்ஸை அதிகமா அமெரிக்காக்குள்ள சப்ளை பண்றது வெனிசுலா தான். வெனிசுலாவை ஒரு ஹப்பா மாத்தி அங்கிருந்து கரீபியன் நாடுகள் மூலயமா அமெரிக்காவோட நிலப்பரப்புக்குள்ள இந்த ட்ரக்ஸை அதிகமா ஸ்மகிள் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை இந்த இடத்துல வச்சிருக்காங்க. இப்ப இவங்க சொல்ற குற்றச்சாட்டு உண்மையிலேயே நடந்துட்டு இருக்கா? அப்படி வெனிசுலாவில் இது ஒண்ணுதான் அவங்களோட முக்கியமான காரணமா? அப்படி ட்ரக்ஸை மட்டுமே இவங்க குறி வைக்கிறாங்கன்னா ஏன் அந்த இடத்துல ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க? ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா அந்த இடத்துல ட்ரக்ஸோட எக்ஸ்போர்ட்ன்றது இல்ல அவங்க உருவாக்குறதுன்றது நின்றுடுமா? இந்த மாதிரி பல கேள்விகள் நடந்திருக்கு. ஸோ அமெரிக்கா எப்பயும் சொல்ற ஒரு காரணமா இருக்கக்கூடிய ஆட்சி மாற்றம் அந்த நாட்டில் ஏற்படுத்த போகுதுன்னா அதுக்கு என்னெல்லாம் அவங்க பண்றாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில காரணங்கள் என்ன, வெனிசுலா அந்த டிராப்ல எப்படி சிக்க போறாங்கன்றதா இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தம்புக்ஷோகம் டிபி ட்ரெண்டிங். வெனிசுலா இது சவுத் அமெரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதன்மையான நாடு. இந்த பக்கம் பார்த்தோன்னா கரிபியன் கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இது எல்லாத்தையும் எப்படி சொல்றது, தன்னோட எல்லைக்கு மிக அருகில் வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடு. கரிபியன் கடல்ல ஒரு கணிசமான அளவு கடல் எல்லையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. வெனிசுலாவோட லொகேஷன்றது ஸ்ட்ராட்டஜிக்கலி ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. ஏன்னா அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட்ல, வட அமெரிக்கா தென் அமெரிக்கா நம்ம பிரிக்கிறப்போ இந்த இடத்துல அவங்களோட பவர் டாமினன்ஸ்ன்றது அந்த அளவுக்கு பெருசா கிடையாது. எப்படி ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல, ஆப்பிரிக்க கண்டத்துல ரஷ்யா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை அதிகப்படுத்துறாங்களோ அதே மாதிரி இந்த சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட்ல சீனா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகப்படுத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேச்சுரலாவே பார்த்தோன்னா இந்த தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு வட அமெரிக்கர்கள் மேல பெருசா எந்த ஒரு விருப்பமும், அதாவது நேச்சுரலாவே அந்த எதிர்ப்புன்றது அவங்களுக்குள்ள இருக்கு. ஸோ இப்போ வட அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அதிகமா இந்த போதைப் பொருட்களால் ட்ரக்ஸால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. அவங்களே நிறைய இடத்துல அதை பயன்படுத்துறதுக்கான சில காரணங்கள் இருந்தாலும் இதுக்கு அவங்க மெயினா குறை சொல்றது என்னன்னு பார்த்தோன்னா மெக்சிகோவையும் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தென் அமெரிக்க நாடுகளையும் தான். அதாவது இவங்க பண்றது எல்லாமே சரி, ஆனா இந்த இடத்துல பிரச்சனைன்றது தென் அமெரிக்கானால தான் வருது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ட்ரக் கேட்டல், இதை பெரிய பெரிய ட்ரக் குரூப்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த பொருட்களை வெனிசுலாவுக்கு கொண்டு வரதா சொல்றாங்க. வெனிசுலாவுக்கு கொண்டு வந்துட்டு கரிபியன் சீ இருக்குல்ல, கரிபியன் சீக்கு மேல கியூபா இருக்கு, கியூபாவுக்கு மேல இந்த இடத்துல மெக்சிகோட எல்லைகள் ஆரம்பிக்கிற மாதிரி இந்த கியூபாவை ஒரு ஹப்பா மாத்தி அந்த கரிபியன்ல ஒரு 10 நாடுகள் மொத்தமா இருக்கு கரிபியன் கடலை சுத்தி. அந்த 10 நாடுகளையும் ஒரு ஹப்பா மாத்தி அந்த இடத்துல இருந்து அதை மெக்சிகோவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி மெக்சிகோல இருந்து அமெரிக்காவுக்குள்ள உள்ள ஸ்மகிள் பண்றாங்கன்றது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா வச்சிருக்காங்க. சரிப்பா, இப்போ இந்த இடத்துல இருந்து ட்ரக் ஆனது டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னா அது அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அமெரிக்காவோட ஒரு எஸ்டிமேஷன் படி ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு இந்த இடத்துல இருந்து ஸ்மகிள் பண்றாங்கன்னு ஒரு கணக்கெடுத்து பார்த்தோன்னா ஆவரேஜா ஒரு நாளைக்கு 200 முறை இந்த ட்ரக்ஸை ஸ்மகிள் பண்றதுக்கான அட்டம்ப்ட்ஸ் ஆனது கடல் வழியா மட்டும் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. கடல் வழியா நடக்கிறது இந்த அளவுக்குனா சின்ன சின்ன ஷிப்ஸ் மூலமா. ஏன்னா அமெரிக்காவில் அகதிகள்னால நிறைய பிரச்சனை இருக்கு, அங்க இருந்து மைக்ரேட் ஆகி வரவங்களால பிரச்சனை இருக்கு, நிறைய பேர் அகதிகளா உள்ள வராங்கன்னு ஒரு பிரச்சனை இருக்கப்போ அதை ஒரு ஷீல்டா பயன்படுத்தி இவங்க மூலியமா ட்ரக்ஸை இந்த இடத்துல ஸ்மகிள் பண்றாங்க, ட்ரக்ஸை இந்த இடத்துல கொண்டு வராங்கிறது அமெரிக்காவோட ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அது உண்மையிலேயே நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா ஒரு நாட்டை இந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு அமெரிக்கா சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கா? இதுல கவர்மெண்ட் இதை மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்றாங்களான்னு கேட்டோம்னா அதுவும் கிடையாது. அமெரிக்காவுக்கு இது ஜஸ்ட் ஒன் ஆஃப் த ரீசன் மட்டும்தான். இப்போ வெனிசுலாவோட கவர்மெண்ட் எடுத்து பார்த்தோம்னு வைங்க, இப்போ அங்கே ஆட்சியில் இருக்கக்கூடியவர் மடுரோ அவர்கள், அவரோட ஆட்சின்றது ப்ரோ ரஷ்யா ப்ரோ சைனா இந்த ஒரு கேட்டகரிக்கு கீழே நடக்கிறது. ஆனா அமெரிக்கா அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணக்கூடியது எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஜுவான் குவைடோ. அதாவது இவர் தான் வெனிசுலாவை ஆளக்கூடிய தகுதியுடையவர். அதாவது சட்டப்படி பார்த்தோன்னா இவர் தான் வெனிசுலாவை ஆளக்கூடிய ஒரு நபர். எலெக்ஷன்ஸ்ல நிறைய முறைகேடுகளை பண்ணி நிறைய இடங்களை ஸ்கேம் பண்ணி தான் மடுரோ அவர்கள் ஆட்சியை பிடிச்சிட்டாருன்றது அமெரிக்காவோட ஒரு குற்றச்சாட்டு. ஸோ இந்த ஒரு செக்மெண்ட்டை நான் சொல்றப்பே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அமெரிக்கா அந்த இடத்துல குறி வைக்கிறாங்கன்னா இதுக்கு ட்ரக்ஸ் மட்டும் முக்கியமான காரணம் கிடையாது, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு. இப்போ அமெரிக்கா அந்த இடத்துல அவங்களோட மிலிட்டரி டெப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 3 ஃப்ரிகேட்ஸ், 2 கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர்ஸ், 4 மிசைல் போட்ஸ், ஒரு நியூக்ளியர் பவர்டு சப்மரைன்ஸ், அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட போர் கப்பல்கள், ரெகானசன்ஸ் ஏர்கிராஃப்ட், 2 P-8 ஏர்கிராஃப்ட்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு கேரியர் ஸ்ட்ரைக் குரூப்பே கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஒரு ஃபார்மேஷனுக்கு வெனிசுலாவோட ஒரு பதில் என்னன்னா, வெனிசுலா கிட்ட பெரிய ஒரு ராணுவமோ பெரிய ஒரு கப்பற்படையோ கிடையாது. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கப்பல்கள், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய போர் கப்பல்கள், டிரான்ஸ்போர்ட் ஷிப் இதெல்லாம் சேர்த்து பார்த்தோன்னா
25ல இருந்து 26 கப்பல்கள் தான் இருக்கு. இதுல ஒரே ஒரு சப்மரைன், 2 மினி சப்மரைன், சில ஃப்ரிகேட்ஸ், அவங்க கிட்ட டெஸ்ட்ராயர்ஸ் கூட கிடையாது. ரொம்ப 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 ஒரு சின்ன ராணுவத்தை கொண்ட ஒரு நாடு. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மொத்த போர் விமானங்களோட எண்ணிக்கையை பார்த்தோன்னா ஒரு 40 விமானங்கள் இருக்கு. அதுல 3 F-16 விமானம், ஒரு 22 Su-30, மீதம் இருக்கக்கூடியது மல்டி ரோல் ஏர்கிராஃப்ட், இல்லை சின்ன சின்ன ஏர்கிராஃப்ட், சிங்கிள் இன்ஜின் ஏர்கிராஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு 40 விமானங்கள் வரைக்கும் இவங்க கிட்ட இருக்கு. இதுதான் ஒட்டுமொத்த வெனிசுலா ராணுவத்தோட பவரே. ஸோ அமெரிக்காவோட பவர் கூட கம்பேர் பண்ணோம்னா வெனிசுலா 0.1% கூட இவங்களால அமெரிக்காவை எதிர்த்து போரிட முடியாது. அப்படி இருக்கப்போ இந்த அளவுக்கு ஒரு பெரிய டாமினன்ஸை காட்டணும். இந்த அளவுக்கு வெனிசுலாவை அமெரிக்கா சுற்றி வளைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா 1, 2, 3, குறைஞ்சது 5-6 காரணங்களாவது இருக்கு. இப்போ அமெரிக்கா ஒரு நாட்டுக்குள்ள நுழையிறன்னு சொன்னாங்களே, அந்த இடத்துல பெரிய ஒரு ரிசர்வ் இருக்கணும். ஒன்று கோல்டுக்கான ரிசர்வ் இருக்கணும். அப்படி இல்லையா அந்த இடத்துல ஆயிலுக்கான ஒரு பெரிய ரிசர்வ் இருக்கணும். ஆயிலுக்கான பெரிய ரிசர்வ் வெனிசுலா கிட்ட இருக்கு. நீங்க நிறைய பேருக்கு வந்து தெரியாத ஒரு விஷயம் என்ன, இல்லை எல்லாம் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கோன்னா, மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள் தான் உலகத்தோட ஒரு மிகப்பெரிய ஆயில் ரிசர்வை வச்சிருக்கிறதா நினைக்கிறீங்க. ஆனா இது உண்மை கிடையாது. சவுதி அரேபியாவே உலகத்தோட 2வது பெரிய ஆயில் ரிசர்வ் வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடு தான். ஏன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எஸ்டிமேஷன் என்னன்னா 263 பில்லியன் பேரல்ஸ் நினைக்கிறேன். அதாவது இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட ஆயில் ரிசர்வ்ல 263 பில்லியன் பேரல்ஸ் பலம் கொண்ட ஒரு நாடு. ஆனா வெனிசுலா கிட்ட எவ்வளவு தெரியுமா இருக்கு? இப்போ வரைக்கும் 2025ல லேட்டஸ்டா ஒரு ஆயில் ஃபீல்டுன்றதை கண்டுபிடிச்சாங்க. அதோட கணக்கையை சேர்த்து வச்சு பார்த்தோன்னா 300ல இருந்து 330 பில்லியன் பேரல்ஸ் ரிசர்வை கொண்ட ஒரு நாடு. சவுதி அரேபியாவோட பல மடங்கு அதிகம். இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய சில நாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தா கூட, சவுதி அரேபியாவை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய சில நாடுகள் சேர்ந்தா கூட வெனிசுலாவோட இந்த ஒரு அந்த ஆயில் ரிசோர்ஸை இவங்களால பீட் பண்ண முடியாது. ஸோ எப்படி சொல்றது, இந்த லிக்விட் கோல்டுன்னு சொல்லுவாங்கல்ல, எந்த ஒரு நாட்டில் வந்து பெட்ரோலியம் ரிசர்வ் கிடைச்சாலும் அது அமெரிக்காவுக்கு அந்த இடத்துல மூக்கு வைக்க வச்சிரும், இல்லை அமெரிக்காவோட கண்ணை உறுத்திட்டே இருக்கும். இவ்வளோ பெரிய ஒரு ரிசர்வ் இருக்குன்னா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க, அமெரிக்கா அந்த இடத்துல சும்மா இருப்பாங்களான்னு சொல்லிட்டு. இது மட்டும் காரணம் கிடையாது, ஆனால் இது ஒரு மிகப்பெரிய காரணம். ஏன்னா இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி அமெரிக்கா நுழைஞ்ச நாடுகள் எல்லாம் ஈராக்ல இருந்து ஆப்கானிஸ்தான் வரைக்கும் அவங்க சொன்னது மெயினாக என்னன்னா, தீவிரவாதத்தை நாங்கள் எதிர்த்து போரிட போகிறோம். அந்த இடத்துல வந்து மனித உரிமை மீறல்கள் நிறைய நடக்குது. அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல ஆட்சி மாற்றம்ன்றது தேவை. மக்களுக்கு எதிரான ஒரு கொடுங்கோல் ஆட்சி, டிக்டேட்டர்ஷிப், இந்த எப்படி சொல்றது, சர்வாதிகார ஆட்சின்னு சொல்லுவாங்கல்ல, அதை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இண்டிபெண்டன்ஸை நாங்கள் கொடுக்க போகிறோம், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சுதந்திரத்தை நாங்கள் கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நுழைவாங்க. அப்படி நுழைஞ்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்கும்ன்றது வரலாறுகள்ல இருக்கு. அதே குற்றச்சாட்டு தான் இப்போ வெனிசுலா மேலேயும் வைக்கப்பட்டிருக்கு. இவர் வந்து எலெக்ஷன்ல ஸ்கேம் பண்ணிட்டாரு, ஓகே, எலெக்ஷன்ல வந்து நிறைய ஃப்ராட் பண்ணிட்டாரு, ஓகே, அவரோட ஆட்சி வந்து மக்களுக்கு பிடிக்கல, ஓகே, அவரோட ஆட்சி வந்து டிக்டேட்டர்ஷிப்பா நடந்துட்டு இருக்கு, ஓகே, எதிர்கட்சி தான் வந்து வெனிசுலாவை ஆளக்கூடிய அதிகாரமுடைய ஒரு ஆட்சி, ஓகே, இவர் வந்து ஆன்டி அமெரிக்கன் மைண்ட் செட்ல இருக்காரு. இங்க இருந்து நிறைய ட்ரக்ஸை வந்து ஒரு ஹப்பா மாத்தி அமெரிக்காக்குள்ள மூவ் பண்ணிட்டு இருக்காரு, ஓகே. ஒரு காரணம் கிடைச்சாலே உள்ள நுழையிற அமெரிக்கா இத்தனை காரணம் கிடைச்சிருக்கு. இதை எல்லாத்தையும் வச்சுட்டு இன்னமும் வெனிசுலாக்குள்ள நுழையாம இருக்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியம் தான். சரி, ஓகே, இருக்கு, இந்த ஆயில் ரிசர்வ் மட்டும்தான் ஒரு பெரிய விஷயமா? இதை தாண்டி வேற எதுவுமே பெருசா இல்லைன்னு கேட்டீங்கன்னா, ட்ரக்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன் தான். வெனிசுலா வழியா எந்த ஒரு கடத்தலும் நடக்கல நான் சொல்ல மாட்டேன். அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இந்த ட்ரக்ஸ்னால வந்துட்டு இருக்கு. அது அங்க இருக்கக்கூடிய நபர்கள் உதவியோடவே நடந்துட்டு இருக்கு. இது அமெரிக்காவுக்கும் நல்லா தெரியும். அவங்க வந்து எவ்வளவு இந்த இடத்துல பிளாக் பண்ணாலும் அதை பிளாக் பண்ண முடியல. இதுக்கு குறிப்பிட்ட ஒரு காரணமா அவங்க வெனிசுலா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இதை விட ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஆயில் ரிசர்வ் ஒன்று. 2வது இருக்கக்கூடியது ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸும் சீனாவோட இன்ஃப்ளூயன்ஸும் இந்த சவுத் அமெரிக்காவில் வளர்றது. ரஷ்யா வந்து கியூபா மிசைல் கிரைசிஸ்ல என்ன பண்ணாங்க, கியூபாக்கு என்ன மாதிரி உதவிகளை பண்ணாங்கன்றது தெரிஞ்சிருக்கும். ஆனா சமீபத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரஷ்யா அவங்களோட பாம்பர்ஸை உள்ள அனுப்பி வெனிசுலாவுக்கு நான் சப்போர்ட்டா இருக்கேன், வெனிசுலாவுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா ரஷ்யா அந்த இடத்துல கிளம்புறன்ற மாதிரி சில டாமினன்ஸ், ஏர் டாமினன்ஸ் எக்ஸசைஸ் அந்த இடத்துல பண்ணி காமிச்சிட்டாங்க. ப்ராக்டிக்கலா ரஷ்யா உள்ள வர மாட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா அப்படி இருந்தாலும் யூஎஸோட காலுக்கு கீழே நேரா நான் கால வைக்கிற இடத்துல ரஷ்யாவோட மிலிட்டரி பிரசன்ஸ் இருக்கு. அதுவும் ரஷ்யாவோட ஸ்ட்ராட்டஜிக்கல் பாம்பர்ஸ் வந்து போகுதுன்னா அது அமெரிக்காவுக்கு அடிக்கக்கூடிய ஒரு அலாரம். Strategic nuclear capable bombers has just landed here in Venezuela. Wow, spectacular! இப்போ ஏற்கனவே வந்து பனாமா கேனல் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் சீனாவோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. இதில் புதுசாக ஒரு தலைவலியாக ரஷ்யா உள்ள வராங்கன்றது அமெரிக்காவில் அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ இது எல்லாத்தையும் இவங்க ஆரம்பத்திலே கிள்ளி எரியணும்னா அதுக்கு அந்த நாட்டை இவங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்தாகணும்.
அதை ஒரு காரணமாக காமிச்சு தான் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு பிளாக்கெடை வெனிசுலாவுக்கு எதிராக போட்டு வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லை, மிலிட்டரி டைமென்ஷனல் ரீதியாக நம்ம இந்த ஒரு கேட்டகரியில் பார்த்தாலும் இந்த பனாமா கேனல் இருக்குல்ல, பனாமா கேனலோட சேஃப்டிக்காகவும் இப்போ யூஎஸ் வந்து இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பண்ணிடுறாங்க. மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற மாதிரி இந்த இடத்துல நடக்கக்கூடிய பிரச்சனை ரொம்ப நார்மலாக முடிஞ்சிடாது. ஏன்னா மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் டாமினன்ட் கண்ட்ரிஸ்னு சொல்லலாம். யார் எடுத்தாலும் 10 நாடுகள் இருக்கானா அதை ஒரு நாடு மட்டும் தான் ஆன்டி யூஎஸ் மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அவங்களும் வந்து ஓப்பனாக எதிர்க்க முடியாமல் யூஎஸ் சொல்கிற பேச கேட்டுட்டு இருப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய 9 நாடுகளும் அமெரிக்காவோட சப்போர்ட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நாடுகள் டைரக்டாக யூஎஸ் டாமினன்ஸை கவுண்டர் பண்ணக்கூடிய அந்த ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய நாடுகள். இப்போ பனாமா கேனல்ன்றது பிளாக் ஆயிடுச்சுன்னு வைங்க. இப்போ வெனிசுலா மேலே ஒரு சிங்கிள் ஷாட்டை இவங்க ஃபயர் பண்றாங்க, இல்ல ஒரு சிங்கிள் பாம்ன்றது யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ்னாலயோ யூஎஸ் நேவினாலயோ இந்த இடத்துல வெனிசுலா மேல ஃபயர் பண்ணப்பட்டுச்சுன்னா அது கரிபியன் கடல்ல ஒரு பிளாக்கேடை ஏற்படுத்தும். கரிபியன் கடல்ல பிளாக்கேடு ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னா பனாமா கேனலோட க்ளோஸர்ன்றதுக்கு அது ஒரு வழிவகுக்கும். இப்படி மட்டும் ஒரு பிரச்சனை ஏற்படுச்சுன்னு வைங்க, சூயஸ் கேனல்ல எவர்கிரீன் சொல்லக்கூடிய ஒரு கப்பல் சில நாட்கள்ல அந்த இடத்துல ஏற்பட்ட இழப்பு, நாடுகளுக்கு ஏற்பட்ட இழப்புகள் அந்த ஒரு பிளாக்கேட்னால பல பில்லியன் டாலர்ஸை தாண்டுச்சு. அதை விட அதிகப்படியான வர்த்தகம் இந்த பனாமா கேனல் வழியா நடக்குது. அப்போ கரிபியன் கடல்ல ஒரு பிளாக்கேட் ஏற்படுது, பனாமா கேனல் வழியா நடக்கக்கூடிய அந்த போக்குவரத்துன்றது தடைப்படுத்தப்படுதுன்னா பல பில்லியன் டாலர் சிங்கிள் டேல இந்த இடத்துல இழப்பு ஏற்படும். இது அமெரிக்காவுக்கும் நல்லா தெரியும். ஏன்னா இந்த கரிபியன் கடல்ல இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரே மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய நாடுகள். இதுல யாருக்காச்சும் ஒரு பிரச்சனை வருது, இல்ல யாருக்காச்சும் இதனால அமெரிக்கா மூலியமா பிரச்சனை வருதுன்னா அதை அமெரிக்கா டாமினன்ஸ் பண்ணி வின் பண்றாங்க பண்ணல, அது ரெண்டாவது கட்டம். எப்படி அமெரிக்கா வின் பண்ணிடுவாங்க. ஆனா அதை வின் பண்றதுக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, எக்கானாமிக்கல் ப்ராப்ளம்ஸ், அது அமெரிக்காவுக்கு மட்டும் இல்ல, அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் உலகத்தோட எக்கானமிக்குமே அந்த இடத்துல ஒரு பாதிப்புன்றதை கொடுக்கும். ஸோ யூஎஸோட டாமினன்ஸ் ஆயிலை மையப்படுத்தி இருக்கு, டிஃபென்ஸை மையப்படுத்தி இருக்கு, ட்ரக்ஸையும் மையப்படுத்தி இருக்கு. ஆனா இவங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு மூவ், ஏன்னா இப்போ நேத்துல இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, வெனிசுலாவோட ஏர்ஃபோர்ஸை சேர்ந்த 2 Su-30 விமானங்கள் இவங்களோட டெஸ்ட்ராயர்ஸ்க்கு வித்தின் மீட்டர்ஸ் பக்கத்தில் வந்து பறந்துருக்கு. அதாவது அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல தான் இருக்கோம், நாங்கள் வெனிசுலாவோட எல்லைக்குள்ள நுழையல. ஆனா எங்களை நோக்கி 2 Su-30 விமானங்கள் ரொம்ப க்ளோஸா வந்து ஒரு மெனுவரை பண்ணதா ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. இன்னும் 2 நாள்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ட்ரோன் வந்து வெனிசுலாவோட ஒரு ட்ரோன் எங்களோட கப்பல் மேல மோத ட்ரை பண்ணுச்சு, அதை சுட்டு வீழ்த்தணும்னு ஒரு செய்தி வரும், சுட்டு வீழ்த்தணும்ன்ற மாதிரி ஒரு செய்தி வரும். அப்ப என்ன நடக்கும்னா, இது அப்படியே கண்டினியூ பண்ணி ஒன்னு உள்நாட்டில் ஒரு புரட்சி ஏற்படுத்தி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. அப்படி இல்லையா டைரக்டா, ஏன்னா இவங்க கொண்டு போயிருக்க அந்த அசால்ட் ஷிப்ஸ்லயும் இவங்க கொண்டு போயிருக்கக்கூடிய கப்பல்கள்லையுமே குறைஞ்சபட்சம் 6000 வீரர்கள் வரைக்கும், நான் சொல்றது மரைன்ஸ் மட்டுமே இருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த அத்தனை வீரர்களையும் உள்ள அனுப்புனாங்க வைங்க, அமெரிக்காவில் வெனிசுலாவை டீஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். இவங்களுக்கு இழப்பு ஏற்படும், அது இரண்டாவது பட்சம். ஆனா வெனிசுலாவை டீஸ்டெபிலைஸ் பண்றதுக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆப்போனன்ட் பார்ட்டியோட பவர் அந்த இடத்துல ப்ரொஜெக்ட் பண்றதுக்கும் அமெரிக்காவுக்கு இந்த ஒரு சின்ன கேப் ஆனது போகும். ஸோ வெனிசுலாவில் அமெரிக்கா பண்ணக்கூடிய சில பிரச்சனைகள் உலகத்தோட எக்கானமியே கொஞ்சம் அசைக்கி பார்க்க போற சம்பவமா இந்த இடத்துல மாறுது. ஆனா ஒண்ணு, எந்த நாட்டுல எது கண்டுபிடிச்சாலும் கொஞ்ச நாளைக்கு யாரும் எதுவும் வெளியில சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா உடனடியா உங்க நாட்டுக்கு சுதந்திரம் வழங்கக்கூடிய வேலையை இந்த இடத்துல அமெரிக்கா இனாமா பண்ணி கொடுப்பாங்க. அப்படி உங்களுக்கு ஓகேனா யார் வேணா எதனா சொல்லுங்க. மற்ற நாடுகள் என்ன கண்டுபிடிச்சா அந்த நாட்டை விட அமெரிக்கா ரொம்பவே ஹாப்பி ஆயிராங்கப்பா. அதை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா உண்மையிலே கிரேட் தான். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு விடைபெறுவது உங்கள் எல்லாருக்கும்.